அதுக்கடுத்துதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை எழுதியிருக்கின்றார்கள். இந்த தத்துவத்தை அமுல்படுத்தினா கீழ்ப்பாக்கம் பைத்தியக்கார மெண்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காது. ஏன்? பைத்தியம் நீங்குவதற்கு உண்டான சட்டமா என்ன? பைத்தியம் பிடித்தவனுடைய உள்ளங்கையில் எவனுக்கு பைத்தியம் இருக்கோ அவன் பைத்தியம் அந்த வினாடியே சரியாக வேண்டுமா? இயானத்து தாலிபின் என்று சொல்லப்படக்கூடிய மதுஹப் நூல்ல இருக்கக்கூடிய சட்டம், அற்புதமான சட்டம், ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. சரியா? குர்ஆனை சேர்ந்து சாறு முழிஞ்சு உங்களுக்கு மிக்சியில அரைச்சு கொடுத்திருக்காங்க. சரியா? பைத்தியம் பிடிச்சவனுடைய பைத்தியம் ஒரு வினாடியிலே சரியாகணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 7 தடவை அவனுடைய உள்ளங்கையில ரஹீம் 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 7 தடவை எழுதிடணுமா? சரியா? எழுதிட்டு அவனை கூப்பிடணும். அந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு அவனுடைய காதுல ரஹீம் 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 7 தடவை நீங்க சொல்லணும். அப்படி 7 தடவை நீங்கள் அவனுடைய காதுல பைத்தியத்துடைய காதுல சொல்லி விடுவீர்களே ஆனால் அந்த வினாடியிலேயே பைத்தியம் தணிந்து விடும். எழுதி வைத்திருக்கின்றீர்கள். வாங்க டெஸ்ட் பண்ணுவோமா? வாங்க ரசாதியை கூட்டிட்டு வாங்க, இதே மேடையே கூட்டிட்டு வாங்க. ரசாதியினுடைய காதுல 7 தடவை ரஹீம் 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 சொல்லுவேன், உடனே சரியாகும். இல்லாட்டி ஜமாலி எதிர்த்து கூட கூட்டிட்டு வா. 2 காதல வேணா கூட வேணா சொல்லி பாக்குறேன், ரஹீம் 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 சொல்லி பாக்குறேன், சரியாகுதான்னு பாப்போமா? இல்லாட்டி ஹெச் ராஜாவையாவது கூட்டிட்டு வா, சொல்லி பாப்போமா? ஏன் இந்த கேவலம்? இப்படி நீங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை ஒருத்தன் படிச்சுட்டு பைத்தியத்தினுடைய காதுல போய் சொல்லி பார்த்து அந்த பைத்தியம் தெரியல அப்படின்னா அவன் பைத்தியமா ஓடி போயிடுவானா இல்லையா? இத படிச்சுட்டு ஒருத்தவன் இத நடைமுறைப்படுத்தினால் இஸ்லாத்தை பொய்யா கருதுவானா இல்லையா? சொல்லுங்க அப்போ. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் நீங்கள் இப்படி எழுதி இருப்பீர்களா? இந்த மாதிரியான சட்ட திட்டங்களை படித்து விட்டு இஸ்லாத்தை தழுவிய ஒரு ஆளை காட்ட முடியுமா? ஒரே ஒரு நபர். மதுஹப்ல இருக்கக்கூடிய அற்புதமான சட்டத்தை எல்லாம் படிச்சேன், அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் இஸ்லாத்தை தழுவிட்டேன் சொல்ல முடியுமா? பைபிள்ல இதைத்தானே வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பைபிள் எழுதி வைத்திருக்கின்றார் என்ன தெரியுமில? ஒரு மொட்டை தலையிலையோ அரை மொட்டை தலையிலையோ ஒரு ஆளுக்கு சொறி சரங்கு வந்துருச்சுன்னா அவர் தாடியை பொத்திக்கிட்டு நடு ரோட்ல போய் நின்னுக்கிட்டு தீட்டு 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 அப்படின்னு 3 தடவை கத்துனா அவனுடைய சொட்ட தலையில உள்ள தீட்டு போயிடும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி எழுதி வச்சிருக்கின்றீர்களே, இதுதான் இஸ்லாத்துடைய சட்டமா? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்று எவனாவது தவறாக கருவினால் அவர்கள் இஸ்லாத்தை தழுவார்களா? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் கஞ்சி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் இதெல்லாம் நீங்க தீட்டு கொளுத்திருக்க வேண்டும். செய்யல, முடியல. ஏன்? உங்களுக்கு பொருளாதாரம் தான் மேட்ரு. இதெல்லாம் சொல்லி காசு சம்பாதிக்கணும்.